Y'all event, live streaming and event management. பிரிவுக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர் திரு B.R. அஸ்லம் சார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். தரம் 1 மாணவர்களுக்கான வேடந்தாங்கல் நிகழ்வின் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் அதிபர் நண்பர் திரு லோகேஸ்வரன் அவர்களே, இந்த ஆரம்ப பிரிவினுடைய அதிபர் அவர்களே, உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரியைகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த நிகழ்வு பொறுத்தவரையிலே உண்மையாக மாணவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்கின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. பாடசாலைகளிலே கலைத்திட்டம் என்ற நேர்கலைத்திட்டம் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று இணைக்கலைத்திட்டம் என்று சொல்லுவார்கள், இன்னொன்று மறைக்கலைத்திட்டம் என்று சொல்லுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியை வழங்குகின்ற இந்த மூன்றுமே கலைத்திட்டம் என்ற பெயரிலே தான் அழைக்கப்படுகிறது. அதாவது மாணவர்களுக்கு கற்றல் நிலைமைகளை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது. இந்த வகையிலே திட்டமிட்டு செயற்படுத்தப்படுகின்ற இணைக்கலை திட்ட செயற்பாடுகளில் ஒன்றாக இதனை நாங்கள் பார்க்க முடியும். பாடசாலைகள் தங்களுடைய மாணவர்களுடைய எதிர்கால நலனிலே, மாணவர்களுடைய தேசிய குறிக்கோள்களை அடைவதற்காக பாடசாலைகள் கட்டாயமாக செயற்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கின்றேன். நான் 7 வருடங்களாக இந்த பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளராக இருந்த போதிலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த பாடசாலையிலே தான் நான் முதலாவது நிகழ்வாக கலந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக இந்த பாடசாலையின் அதிபர், அதன் சமூகம் அனைவருக்கும் வலயம் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது இந்த சிறிய வயதிலும் இந்த மாணவர்கள் இந்த அளவு தங்களை இவ்வாறு உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த நிகழ்வுகளுக்காக தங்களை உருவாக்குகின்ற போது அவர்கள் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாணவர்களிடத்திலே உங்களுடைய அதிபர் சொன்னது போல இந்த தரம் 1ற்கு வரும் வரை, அதாவது முன்பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்லுவார்கள். உளவியலாளர்கள், கல்வியாளர்கள் அனைவரும் சொல்வது என்னவென்றால், இந்த மாணவர்களுக்கு முன்பள்ளியிலே எழுதுவதற்கு மாணவர்களை பழக்கக்கூடாது, அதற்காக நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் கற்றவர்கள் இந்த முன்பள்ளி மாணவர்களை, முன்பள்ளி சிறார்களை டியூஷனுக்கு அனுப்புகின்ற நிகழ்வை பார்க்கின்ற போது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. அதற்கான உளவியல் காரணிகள், உளவியல் மாத்திரமில்லாமல் உடலியல் காரணிகள் கூட இருக்கின்றன. அதனை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. இந்த மாணவர்களுக்கு இவ்வாறான அதிபர் சொன்னது போல மாணவர்களிடத்திலே நாங்கள் பேச்சு திறனையும் கேட்டல் திறனையும் அதிக அளவிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வளர்த்துக் கொள்கின்ற போதுதான் மாணவர்களால் மொழித்திறனை திறம்பட ஏற்படுத்த முடியும். புலமை பரிசில் பரீட்சையிலே வாக்கியங்கள் 5 சொற்களுக்கு குறையாத வாக்கியம் ஒன்றை எழுதுமாறு அங்கே வினா வரும். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் அதனை எழுதுவதில்லை. புலமை பரிசில் பரீட்சையிலே வெட்டுப்புள்ளிக்கு மேலெடுக்கின்ற மாணவர்களால் கூட அதனை எழுத முடியவில்லை என்றால் என்ன காரணம் என்றால், இந்த மாணவர்களிடத்திலே பேச்சு திறனையும் கேட்டல் திறனையும் சரியாக வளர்க்காததான் அதற்கான காரணமாக இருக்கின்றது. இவ்வாறான அந்த நிகழ்வுகள் மாணவர்களிடத்திலே இந்த கேட்டல் திறன், பேச்சு திறனை சிறப்பாக வளர்த்து விடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பாடசாலை பல்வேறு நிகழ்வுகளை என்னால் கலந்து கொள்ள முடிகின்றது. புதிய புதிய நிகழ்வுகளை என்னால் காண முடிகின்றது. நான் இங்கு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நான் வந்து செல்கின்றேன். எனக்கு இந்த பாடசாலையுடைய இந்த செயற்பாடுகள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அதிபர் சொன்னார் கட்டிடம் ஒன்று இல்லை என்று. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு நகரப்புற பாடசாலையிலே
கட்டிடங்களை பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இவ்வாறான நிழலிலே இருந்து இந்த நிகழ்வை செய்வது மிகவும் சந்தோஷத்துக்குரியது, பிரயோசனமானது என கருதுகின்றேன். உங்கள் அதிபர் என்னோடு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் ஈடுபட்டு மடுவலய கல்வி அலுவலகத்திலே அவர் டெவலப்மெண்ட், அதாவது கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருந்தார். அந்த காலத்திலே அவர் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினார். இன்று மடுவலயத்திலே இந்த கல்வி அபிவிருத்தியிலே இன்று முன்னேறி இருக்கின்றமைக்கு காரணம் அவரும் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்ததனால்தான் இன்று அந்த மடுவலயத்திலே இன்று கல்வி முன்னோக்கி வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும். அவர் வந்த பின்னர் இங்கே இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம், சாதகமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவரால் மிக ஒரு வலயத்தையே கொண்டு நடாத்திய ஒருவரால் அங்கேயும் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய உரையை கேட்பதற்கு பலர் கூடி வருவார்கள், பலர் விரும்புவார்கள். எல்லாரையும் தன்னுடைய உரையினால் கட்டி போடக்கூடிய ஒருத்தர். எனவே இந்த பாடசாலையுடைய அபிவிருத்தியிலே அவர் மிக சிறப்பாக முன்னோக்கி கொண்டு செல்கின்றார் என்றுதான் நான் கருதுகின்றேன். எனவே நீங்களும் அதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய பெற்றோர்களாய் நீங்கள், ஆசிரியர்களாய் நீங்கள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைத்து எல்லோருடைய கனவையும் கொண்டு செல்வதற்கு அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேடந்தாங்கல் என்ற நிகழ்வு, இந்த புதிய கன்செப்ட் இந்த பாடசாலையிலே வருடா வருடம் நடைபெறுகின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த மாணவர்களிடத்திலே சிறந்த ஆளுமை, உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே ரோயல் கல்லூரி என்று ஒன்று இருக்கின்றது. அங்கு மாணவர்கள் வேலைகளுக்கு ஆட்களை எடுக்கின்ற போது அங்கு அந்த பாடசாலையில் படித்தால் போதும் என்ற அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுமே வைத்துதான் அங்கு வேலைக்கு எடுக்கிறார்கள். பலர் பல்கலைக்கழகங்கள் முடித்து பட்ட பின்படிப்புகள் முடித்து சென்றால் கூட அவர்களை வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். என்ன காரணம் என்றால் அங்கு காணப்படுகின்ற இணை கலைத்திட்ட செயற்பாடுகள் மற்றும் மறை கலைத்திட்ட செயற்பாடுகள் தான். அதுதான் இந்த மாணவர்களுடைய இந்த ஆளுமையை அதிகரிக்கிறது. அவ்வாறான ஒரு ஆளுமை அதிகரிப்புக்கான ஒரு செயற்பாடாகவே இதனை கருத முடியும். எனவே உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்திலே மிகச்சிறந்த ஆளுமையுடையவர்களாக வருவார்கள் என்பது உறுதியாக தெரிகின்றது. அனைவரது இந்த எதிர்பார்ப்பும் நிறைவேற இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதம விருந்தினர் உரையை நிகழ்த்தி சென்ற வவுனியா தெற்கு கல்வி நிலையத்தின் ஆரம்ப பிரிவுக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் BR அஸ்லம் சார் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து எந்த வகுப்பு முதலிலே செய்வது, இரண்டாவது செய்வது என்பதை தெரிவு செய்வதற்கான திருவிழச்சூட்டு எடுக்கும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து வகுப்பு ரீதியான குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வும் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய திருவிழச்சீட்டு எடுக்கப்பட்டதன் ஒழுங்கிலே மாணவர்களுக்கான ஆற்றல்கள் இந்த மேடையேற்றப்படும். எனவே இந்த திருவிழச்சீட்டு நிகழ்வை நிகழ்த்தி வைப்பதற்காக நமது கல்லூரியின் நிதி நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி அதிபர் அவர்களையும், கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி அதிபர்களையும், உப அதிபர்கள் ஒருவரான ஞானேஸ்வரன் சார் அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்வினை நிகழ்த்தி வைப்பதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்விலே முன்னாள் பகுதி தலைவர் திருமதி JP மரியநாயகம், முன்னாள் பகுதி தலைவர் திருமதி குமுதினி அரசரட்னம், முன்னாள் ஆசிரியர் மற்றும் இன்றைய நிகழ்விலே சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஆசிரியர் திருமதி விநாயகமூர்த்தி அவர்களையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்று நிற்பதுடன், தற்பொழுது குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெறும். வகுப்பு ரீதியாக வகுப்பாசிரியர் உங்களுடைய மாணவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறும், இவர்களோடு குழு புகைப்படம் எடுப்பதற்காக எமது கல்லூரியின் அதிபர், பிரதம விருந்தினர், எமது கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கான உப அதிபர் மற்றும் பிரதி அதிபர்கள், உப அதிபர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றேன்.
என்ன சிரண்டி கடித்ததால் நான் சிவரில் ஒட்டிக்கொள்ளும் திறனை பெற்றேன். நான் உங்களை காண வந்துள்ளேன். உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை காப்பாற்ற வருவேன். பாய். ஸ்பைடர்மேனாக திறமையை வெளிப்படுத்தி அபினாப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராபிக் சிக்னலாக தனது திறமையை வெளிப்படுத்துவதற்காக பி மைக்கேல் குரூஸ். நான் தான் ராபிக் சிக்னல். நான் தான் டிராபிக் சிக்னலாக திறமையை வெளிப்படுத்திய பி மைக்கேல் குரூஸ் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து மைனாவாக தனது திறமையை வெளிப்படுத்துவதற்காக தானா அகவன். வணக்கம். நான் மைனா. நான் பறவையினத்தை சேர்ந்தவன். நான் மரப்பொந்து கூடு கட்டி வாழுவேன். நான் உங்கள் மாதிரி கழிப்பேன். நான் உங்கள் வீட்டில் வாழுவேன். நீங்க மரங்களை தவிர்க்கவா? வாழ இடமில்லை. தேங்க்யூ. வணக்கம். மைனாவாக திறமையை வெளிப்படுத்திய மாணவன் தான் அகவன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து ஃபோமர் பிரசிடென்டாக தனது திறமையை வெளிப்படுத்துவதற்காக சீனா நிதிவ்ஜன். அனைவருக்கும் வணக்கம். அலைக்கும் சலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. நாடு விழும்போது நாட்டை தூக்கிய நான் தான். நாடு விழுந்திருக்கும் போது காசும் இல்லை, பெட்ரோலும் இல்லை. எனது சின்ன காசு சென்றார். காசும் பெட்ரோல் வந்த நான் தான். பெட்ரோல் நிற்கும் போது பெட்ரோல் வந்த நான் தான். எனக்கு வாக்களிக்கவே இல்லை. எனி காசு பெட்ரோல் நிற்பீங்கள். நன்றி. வணக்கம்.